திஸ் இஸ் ஜெனிட்டா. 2026 சட்டமன்ற தேர்தலை எல்லாருமே எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மத்தியில தான் அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லாமல் பல தனியார் நிறுவனங்களும் அரசியலை குறித்து பல ஆய்வுகளை நடத்தி வருகிறார்கள். ஸோ இந்த 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 இதுல தான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே நமக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒருவேளை ஒரு சந்தேகத்தையும் நமக்கு வந்து எழுப்புது. என்னன்னா ஒருவேளை உண்மையிலே 2026 வந்துட்டு நடக்கிற சட்டமன்ற தேர்தல் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டிற்கு தரப்போகிறதோ அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை நமக்கு கொடுக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க மக்களுடைய ஆதரவு சதவீதத்தை வந்து இப்ப வெளியிட்டு இருக்காங்க. இதுல அதிகபட்ச மக்கள் ஆதரவு யாருக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா டிவிகே கட்சி விஜய் தளபதி, அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு தான் வந்து போகுது. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 42% மக்கள் ஆதரவு டிவிகே கட்சிக்கு இருக்கதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இரண்டாவது இடத்தில் யார் இருப்பாங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே வந்து டிஎம்கே நினைப்பீங்க, இல்லவே இல்லை, ஏடிஎம்கே. இரண்டாவது இடத்துல ஏடிஎம்கே கட்சி இருக்கிறது. ஸோ இதுக்கு 36% வந்துட்டு அவங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்றாங்க. மூன்றாவது இடத்துல தான் டிஎம்கே கட்சி வர்றதா சொல்றாங்க. இவங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு, அதாவது வெற்றி சதவீதம் எவ்வளவு இருக்கு, மக்கள் ஆதரவு சதவீதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11% தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்கன்னா பொதுவாவே வந்துட்டு மக்களுக்கு, அதாவது நம்ம மக்கள் மத்தியில வந்து அதிருப்தி இருக்கும். அதாவது என்னடா எப்ப பாரு இந்த கட்சி இல்லைன்னா அந்த கட்சி, அந்த கட்சி இல்லைன்னா இந்த கட்சி, எந்த கட்சியிலும் எந்த மாற்றமும் நமக்கு ஏற்படலை. ஒருத்தர் வராங்க, ஏதோ ஒரு இது நமக்கு நாங்க இது பண்றோம் அது பண்றோம்னு சொல்றாங்க, அதோட நின்று போகுது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை வச்சா அந்த யாருமே வந்து முன்னெடுத்து பண்றதுல இதுக்கான முழுமையான தீர்வு கிடைக்கலன்னு சொல்லி எத்தனையோ ஒரு அதிருப்தியான விஷயங்களை வந்து வெளியிட்டு மக்கள் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அவங்களுடைய அதிருப்திகளை வந்து வெளியிட்டுட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு மத்தியில தான் வந்துட்டு இதுக்கு விதிவிலக்கா தான் வந்துட்டு இந்த மூன்றாவது கட்சி டிவிகே கட்சி வந்து உருவாகிருச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்ப வந்து எழுப்பப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு டிஎம்கே கட்சியை தான் வந்து நம்பி இருந்தாங்க. பேசிக்கா வந்து முன்னாடி ஏடிஎம்கே நம்பி இருப்பாங்க, ஏடிஎம்கே இருப்பாங்க, டிஎம்கே இருப்பாங்க, மாறி மாறி இருப்பாங்க. ஸோ அன்னை ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்ததன் பின்னாடி வந்துட்டு ஏடிஎம்கே கட்சியோட நிலைமை வந்துட்டு கேள்விக்குறியானனால சிறுபான்மையினர் எல்லாருமே வந்துட்டு இப்ப டிஎம்கே கட்சியை தான் நம்பி இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கும் இப்ப அவங்க அந்த கட்சியின் அதிருப்தியின் காரணமாக இப்ப எல்லாருமே வந்து டிவிகேக்கு பேசாம நம்ம சப்போர்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி முடிவெடுத்ததா இவங்க சொல்றாங்க. ஸோ இதுக்கு இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா முத வந்துட்டு டிவிகே கட்சி முதல்ல தொடங்கும் போது என்ன ஆச்சு, எல்லாருமே வந்துட்டு அந்த கட்சியை வந்து சாதாரணமா தான் பார்த்தாங்க. ஒருவேளை அதாவது கமலஹாசன் கட்சி உருவாக்குனாரு, ரஜினி கட்சி தொடங்குறேன்னு சொன்னாரு, நெப்போலியன் தொடங்கியிருக்காரு, சரத்குமார் அவர்கள் தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ பேர் கட்சிகள் தொடங்கினாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு சாதாரண கட்சி தான், ஏதோ ஒரு நடிகர் அவரோட ஒரு கட்சி தொடங்குறாரு, அவரோட தனியா விளையாண்டுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பேசுனாங்க. இவங்களுடைய பார்வை என்னன்னா இந்த சரத்குமார், கமல்ஹாசன், ரஜினிகாந்த் இந்த வரிசையில தான் வந்து விஜய் வச்சு பார்த்தாங்க. ஸோ இப்போ காலப்போக்கில் என்ன ஆகுது, டிவிகேக்கு சப்போர்ட் அதிகமாக வர இந்த மாதிரி சர்வே ரிப்போர்ட்ஸ் வெளியாக டிவிகேக்கு ஆதரவு அதிகமாக இவங்களுக்குள்ள பயம் ஏற்படுது. ஸோ இந்த பயம் வந்து எப்படி வெளியாகுதுன்னா இது நம்மளே வந்துட்டு நேராகவே பார்க்கலாம். எத்தனையோ இடத்துல, அதாவது வந்துட்டு டிஎம்கே வந்து ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே விமர்சனம் பண்ணாங்க. இப்போ முழுக்க இவங்களுடைய பார்வை என்ன, டிஎம்கே விஜய் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. விஜய் வந்து ஏடிஎம்கேவே யாருமே வந்து இப்போ கண்டுக்கவே இல்லை. முழுக்க டிஎம்கே வந்து விஜய் விமர்சனம் பண்றாங்க, அதாவது டிவிகே கட்சி விமர்சனம் பண்றாங்க. விஜய் அவர்கள் வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து விமர்சனம் பண்றாங்க. ஸோ இப்படிதான் மாறி இவங்களுக்குள்ளதான் இப்ப ஃபைட் போகுது. முழுக்க இப்ப ஏடிஎம்கேவே வெளியே தூக்கிட்டு இந்த இரு கட்சிகள் வந்து இப்ப சண்டைக்குள்ள ஆற மாதிரி ஆகி போச்சு. ஆனா இந்த டிஎம்கே கட்சியினரும் சரி, ஏடிஎம்கே கட்சியினரும் சரி, அவங்க ஒரு வெளிப்படையா சொல்ற விஷயங்கள் என்னன்னா, ஒரு நடிகரா வந்துட்டு எடுத்த உடனே வந்துட்டு முதலமைச்சர் ஆயிட முடியுமா அப்படின்ட்டு அவரை வந்து மட்டமாக விமர்சிக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து நிறைய இடத்துல வந்து அவங்க சொல்றாங்க. இதுவே வந்து என்னன்னா இவங்களை பத்தி விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க வந்து அவங்களை பெருசா கன்சிடர் பண்ணனா இவங்களை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லி தான் இந்த நெட்டிசன்கள் வந்து கேட்கறாங்க. அப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயமும் பதட்டமும் உருவாக்கி உள்ளது டிவிகே கட்சி அப்படின்னு தான் சொல்றாங்க. இது போக பாத்தீங்கன்னா இப்ப ஏடிஎம்கேவும் சரி, இந்த மற்ற இதர கட்சிகள், அதாவது டிஎம்கே தவிர மற்ற இதர கட்சிகள் எல்லாமே வந்துட்டு விஜயை வந்து கூட்டணி வைக்கிறதுக்காக எல்லாருமே வந்து அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு டிவிகேவை பார்த்து மற்ற கட்சியினர் வந்து பயந்து போனதுக்கும் பதட்டமானதுக்கும், அதாவது டிவிகே தான் வெற்றி கொள்ளுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவங்களுக்குள்ள ஏற்பட்டதா சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள், அதாவது டிவிகே கட்சியை தொடங்கிய விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா, இவர் ஏடிஎம்கே கட்சியோ இல்ல மற்ற எந்த ஒரு அரசியல்வாதிகளையும் வந்து விமர்சனம் பண்ணவே இல்லை. அவர் வாயில இருந்து அவங்கள பத்தி பேச்சே இல்லை. நீங்களாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை, என்னுடைய டார்கெட் முழுக்க இப்ப
கட்சியில், அதாவது இதுல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி வந்து டிஎம்கே. இந்த கட்சியை நோக்கி மட்டும்தான் இவருடைய பேச்சுகள் வந்து முழுக்க முழுக்க இருக்கு. எனக்கு இவங்கெல்லாம் யாரே இல்லை, நீங்க மட்டும்தான் எனக்கு எனக்கு இது உங்களையும் நான் தூக்கிட்டேன்னா நான் வந்து அந்த இடத்துக்கு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவருமே பேசுறாரு. ஸோ இவருக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. இவங்களுடைய பயமும் இவருடைய பயம் இன்மையும் இவங்க டிவிகேயோடைய வெற்றியை வந்து ஒருவேளை நிரூபிக்குதோ அப்படிங்கிற டவுட்டும் இவங்களுக்கு மத்தியில இப்ப இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களின் கவனம் முழுக்க முழுக்க யார் மேல இருக்கு, புதிய வாக்காளர்கள் மேல மட்டும்தான் இருக்கு. அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே வாக்குகளை பத்தி அவர் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. உங்க வாக்குகள்லாம் எனக்கு தேவையே இல்லை. புதுசா ஓட் போடுறவங்க இதுவரைக்கும் இந்த கட்சிகளின் அதிருப்தியின் காரணமாக ஓட் போடாம இருந்திருப்பாங்க. இவங்களுடைய ஓட்டு சதவீதமே வந்து எனக்கு போதுமானது, நான் இதை வச்சே வந்து வெற்றி பெற்றுவேன் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்துட்டு ஒருவேளை இவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு மத்தியில் எழுப்புது. இது போக மக்கள்கிட்டே வந்துட்டு இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பான்னு கேட்டா யாருக்கும் டக்குன்னு வந்துட்டு இந்த கட்சி தான் இந்த கட்சி தான் சொல்ல வர மாட்டேங்குது. ஒருவேளை டிவிக்கு வெற்றி பெற்றுமோன்னு அவங்களுக்கே இப்ப டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. இது போக இப்ப இந்த இளம் தலைமுறையினர் எல்லாத்தையுமே கேட்டா நீங்க யாருக்கு ஓட் போடுவீங்க அப்படின்னு கேட்டா நான் டிவிக்கு விஜய் தான், எனக்கு ஒரு மாற்றம் வேணும், எனக்கு இந்த கட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கூடிய நிலைமையிலும் இருக்காங்க. எல்லாருமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதுவும் வந்து விஜயின் வெற்றியை வந்து நிரூபிக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இதுக்கு மத்தியில தான் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் விஜய் வந்து கட்சி தொடங்கிய நாள்ல இருந்து ஒரு மாநாடு நடத்தின நாள்ல இருந்து இது வரைக்கும் அரசியல் ரீதியாக இவர் செஞ்ச வேலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஒரு டிராபேக்ஸ்மே இல்லாம ஒரு ஒரு சக்சஸை நோக்கின ஒரு விஷயமா தான் இருக்கு. இதுக்கு மத்தியில தான் இவருடைய அரசியல் ஆலோசகர் கிஷோர் அவர்கள் வந்துட்டு இப்ப டிவிகே கட்சியிலிருந்து விலகிருக்காரு. இது வந்து ஒரு சின்ன டிராபேக்கா பார்க்கப்படுது. ஆனாலும் இப்ப டிவிகே கட்சி வந்து முழுமையா இருந்து விலகிட்டாரா அப்படின்னா கிடையாது. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஒரு சிறிது காலம் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஒரு கொஞ்சம் எனக்கு இந்த கட்சியில இருந்து ஒரு கேப் எனக்கு தேவைப்படுது, ஒரு ரெஸ்ட் எனக்கு தேவைப்படுது. ஏன்னா இந்த இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனைனா உங்களுக்கு சம்பள ரீதியா ஏதோ பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி வெளியே சொல்லியிருக்காங்க. ஸோ கிஷோர் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த கட்சியை விட்டு அவர் வெளியே போகல. இந்த எனக்கு சிறிது காலம் வந்துட்டு இந்த கட்சியிலிருந்து எனக்கு கொஞ்சம் கேப் தேவைப்படுது அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. ஆனா இதுவும் ஒரு சின்ன டிராபேக்கா பார்க்கப்படுது. ஒருவேளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தும் இந்த சின்ன டிராபேக் இருந்து இதனால டிவிகேக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படிங்கிறது. இதுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்துட்டு அவர் அரசியல் விமர்சகர் துரைசாமி அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. அவர் முன்னாடி இருந்து சொல்லுவார், அவர் வந்து பேசிக்கா டிஎம்கே தான் சப்போர்ட் பண்றவரு. அவர் முன்னாடி இருந்து சொல்லுவாரு, விஜய் வந்து கட்சி தொடங்கினோடனே வந்து முதலமைச்சர் ஆக முடியாது, அவர் அரசியல் பழகணும், அவரை வந்து யாருமே கூட்டணி கட்சிக்கு சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. இப்பயும் அதே தான் சொல்றேன், கூட்டணி கட்சிக்கு சேர்க்க மாட்டாங்க. அப்போ கேள்விகள் எழும்புது, அப்ப எல்லா கட்சியும் கூட்டணிக்கு வாங்கன்னு கேட்கறதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, எல்லாருமே வந்துட்டு கூட்டணிக்கு வாங்கன்னு வேணா சொல்லுவாங்க, யாரும் முதல்வர் வேட்பாளரா வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. யாருமே வந்துட்டு அவர் வரமாட்டாங்க ஒரு சும்மா ஒரு பேச்சுவார்த்தை வேணா நடத்தி பார்ப்பாங்களே ஒழிய இது வந்து அவங்களுக்கு வந்து முழுமையான மனசெல்லாம் கிடையாது. சும்மா வந்து விஜய் அவர்களை கூப்பிட்டு பாக்குறாங்க. ஒருவேளை இவர் வந்துட்டு இவருக்கும் வந்துட்டு ஒருவேளை விஜயகாந்த் அளவுக்கு பவர் இருந்தா விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு எப்படி அவருடைய தொகுதியில மட்டும் ஒரே ஒரு தொகுதியில மட்டும் முதல்ல வந்து வெற்றி பெற்றாரோ அதே மாதிரி விஜய் அவர்களும் அவருடைய தொகுதியில மட்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பையும் டிஎம்கே வந்து முறியடிக்கும். எப்படின்னா அவரை விட அவருக்கு நிகரா யாராவது திறமையான ஒரு மனிதர் இருப்பாங்கல்ல, அதாவது ஒரு நடிகரா இருந்து மக்கள் மத்தியில பிரசித்தி பெற்று அந்த மக்கள் விரும்பக்கூடிய ஒரு மனிதரா இருப்பாங்கல்ல, அது அவங்கள வந்து நாங்க வேட்பாளரா தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல நிக்க வைப்போம். அவர் எந்த தொகுதியில நிக்கிறோம் அந்த தொகுதியில டிஎம்கே கட்சியில வந்து நாங்க ஒரு வேட்பாளரை வந்து நாங்க நிக்க வைப்போம். அது மூலமா நாங்க வெற்றி காணுவோம். ஒரு இடத்துல கூட எந்த ஒரு தொகுதியுமே வந்துட்டு டிஎம்கே வந்து விட்டு கொடுக்காதுன்னு அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா சர்வே ரிப்போர்ட் முழுக்க அது மாற்று கருத்து தான் கொடுக்குது. ஸோ இந்த 2 டிராபேக்ஸும் பெரிய டிராபேக் கிடையாது. பட் ஸ்டில் வந்துட்டு ஒருவேளை, அதாவது இப்ப நான் என்ன சொல்லிது, என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. டிவிகே கட்சி ஜெயிக்கலாம், இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற கட்சிகளே ஜெயிக்கலாம், இது நமக்கு தெரியாது. ஆனா இந்த சர்வே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து இதை தான் சொல்லுது. ஏன்னா இப்ப புதிய வேட்பாளர்களும் சரி, இளம் வேட்பாளரும் சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிறுபான்மையினரும் சரி, எல்லாருமே வந்துட்டு இப்ப டிவிகேக்கு சப்போர்ட்டா தான் இருக்கிறாங்க. நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், நிறைய பேர் வந்துட்டு இந்த பேசிக்கா வந்துட்டு நிறைய ரிப்போர்ட் எடுக்கல, அதுலேயே வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இது வழியா வந்து டிவிகே ஜெயிக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல அவருக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில தெளிவான ஒரு இது வந்துச்சுன்னா
திரும்பியும் ஏற்கனவே இருக்கிற அரசியல்வாதிகள் தான் வந்து ஜெயிப்பாங்க. இது நமக்கே ஐடியா கிடையாது. இவங்க தான் ஜெயிப்பாங்களா, இவங்க தான் ஜெயிப்பாங்களான்னு சொல்லி எனக்குமே ஒரு தனிப்பட்ட இதுனா யார் ஜெயிப்பாங்கங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் நானுமே இருக்கேன். இந்த மாதிரி தான் நிறைய பேர் எக்ஸைட்மெண்ட்ல தான் இருக்கிறோம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து ஏதாவது, அதாவது இந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மக்கள் வந்து எதிர்பார்த்திருக்க விஷயம் என்னன்னா, இந்த சர்வே ரிப்போர்ட்ல அவங்களும் சொல்ற விஷயம் என்னன்னா, மக்கள் வந்து முழுமையா எதிர்பார்க்கறன்னா, நாங்க இதுவரைக்கும் நடந்த ஊழல் இல்லாமல், இதுவரைக்கும் மக்கள் மத்தியில இருந்த சமுதாய பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம, ஏதோ உங்களுக்காக நான் சேவை செய்யறதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாக்கு குடுத்தா போதும். அந்த வாக்குக்காக நான் வோட் பண்ண ஆள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் வந்துட்டு ஒரு அதிருப்தியில வந்து காத்துக்கிட்டு இருக்கதாவும், அத வந்து விஜய் வந்துட்டு மக்களுக்கு வந்து முழுசா புரிய வச்சு, நீங்க நான் உங்களுக்காக முழுசா இருக்கேன். உங்களுக்காக நான் சமுதாய தொண்டு செய்றேன்னு சொல்லி முழுசா மக்கள் மத்தியில வந்து அவர் உணர செஞ்சுட்டாருன்னா, அவர் தான் வந்துட்டு 2026 சட்டமன்ற தேர்தலோட வெற்றி வேட்பாளர்ன்னு சொல்லி சொல்றாங்க. பார்ப்போம் எந்த அளவுல இருக்குன்னு நம்மளும் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது இத பத்தின ஏதாவது இருந்துச்சுன்னா, அ கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வேற எதுல கூட டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.